Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் maxima and minima. Increasing and decreasing functions. இந்த டயகிராம் பார்த்தா உனக்கு தெரியும். Increasing functionனா உனக்கு x ஓட வேல்யூ கூட கூட x இங்க 0ல ஸ்டார்ட் பண்ணும் 0ல ஸ்டார்ட் பண்ணி இங்க பாரு கூடிட்டே போகும். அப்ப இந்த y = f of x அத டிராயிங்கா வரைஞ்சிருக்காங்க. சரியா? இது வந்து அப்போ இன்க்ரீஸிங்க்கு எக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக எஃப் ஆஃப் எக்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸிங் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக எஃப் ஆஃப் எக்ஸ் டிக்ரீஸ் ஆகுது, கீழே பார்க்க வருது. சரியா? அதுதான் இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன், டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன். இந்த கர்வ் பார்த்தாலே தெரியும் உனக்கு. இன்க்ரீஸிங் ஆர்டரில் போது இது மேலேருந்து கீழே வருது, டிக்ரீஸிங்காக வருது. இது எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த இடத்துல டெரிவேட்டிவ் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இன்க்ரீஸிங்னா என்னது, அதோட டிஃப்ரென்ஷியேஷனும் டெரிவேட்டிவ்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னு அர்த்தம், அது பாசிட்டிவாக இருக்கும். டிக்ரீஸிங்னா அது நெகட்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுதான் முக்கியமானது. ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் மேக்ஸிமம் வேல்யூ இருக்குது. சரியா? இன்க்ரீஸிங் கூடிட்டே போகுது, கூடிட்டே போய் மேக்ஸிமம் வேல்யூ எந்த பாயிண்டில் இருக்குது, அந்த வேல்யூ என்ன, அது கண்டுபிடிக்கிறதுக்கான கண்டிஷன். இது ரிப்பீட்டடாக கேட்பாங்க. கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்துக்கோ. ஸ்டேட் த கண்டிஷன்ஸ் ஃபார் y = f of x to have a maximum value at x = a. இல்லைனா மே ஹாவ் அ மினிமம் வேல்யூ அட் x = a. குறைஞ்சிக்கிட்டே போகுது, டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் வச்சுக்கோ, குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ ரொம்ப கம்மியான வேல்யூ மினிமம் வேல்யூக்கு எப்போ வரும், அந்த எந்த புள்ளியில் மினிமம் பாயிண்ட்டை அட்டைன் பண்ணும், அது என்ன வேல்யூ, அது கண்டுபிடிக்கிறதுக்கான கண்டிஷன் படிச்சுக்கோ. ரெண்டும் ஒன்று போல தான் இருக்கும். எ ஃபங்க்ஷன் ஹென்ஸ் வேண்டாம். சரியா? இதுலேருந்து படிச்சுக்கோ. எ ஃபங்க்ஷன் y = f of x has a maximum value at x = a if dy by dx = 0 at x = a and d2y by dx square is negative at x = a. சரியா? மேக்ஸிமமுக்கு என்னது நெகட்டிவ், பாசிட்டிவ்னு போட்டோன்னா அது மினிமம். சரி, அவ்வளோதான். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அவ்வளோதான். ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் அ மேக்ஸிமம் வேல்யூனா ரெண்டு கண்டிஷன் தான். சரியா? ஃபஸ்ட்டு கண்டிஷன் டிஒய் பை டிஎக்ஸ் வந்து 0 அட் எக்ஸ் = a. ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் என்ன ஆகுமா, 0 ஆயிருமா. செகண்ட் டெரிவேட்டிவ் அதே புள்ளியில் எக்ஸ் = aல செகண்ட் டெரிவேட்டிவ் நெகட்டிவாக வருது மேக்ஸிமம்க்கு. இதே மினிமம்க்கு பாசிட்டிவாக வருது. சரியா? இதே என்ன ஆகும், நமக்கு நெகட்டிவும் வரல பாசிட்டிவும் வரல, d2y by dx ஸ்கொயரும் 0 ஆயிடுது. அப்போ என்ன ஆகும்னா நெய்தர் அ மேக்ஸிமம் பாயிண்ட் நார் அ மினிமம் பாயிண்ட். மேக்ஸிமம் பாயிண்ட்டும் இல்லை மினிமம் பாயிண்ட்டும் இல்லை, நம்ம சமம் முடிச்சிடலாம். இது நான் இன்னும் சிம்பிளாக புரிகிற மாதிரி நான் எழுதியிருக்கேன், பார்த்துக்கோ. மேக்ஸிமா அண்ட் மினிமா. ஸ்டெப்ஸ் டு ஃபைண்ட் f of x has a maximum value or minimum value at x = a. மேக்ஸிமம் வேல்யூ இருக்கா மினிமம் வேல்யூ இருக்கான்னு ஸ்டெப்ஸு. என்னென்ன ஸ்டெப்ஸு? ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபைண்ட் dy by dx d2y by dx square. சரி, நம்மள dy by dxும் கண்டுபிடி, d2y by dx squareும் கண்டுபிடி. எடுப்பில் என்ன பண்ணிடு, y கொடுத்துருப்பாங்க, y-ஐ 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வர்றது dy by dx, ரெண்டாவது தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வர்றது d2y by dx square. அப்போ ஸ்டெப் 1 முடிஞ்சுது. ஸ்டெப் 2 Step 2 put dy by dx equal to 0. சரி, நம்ம 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவை 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சதை 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு எக்ஸுக்கு வேல்யூ கிடைக்கும். எக்ஸுக்கு வேல்யூ கிடைக்கும். இதுதான் செகண்ட் ஸ்டெப். என்னது? சரியா? ஸ்டெப் 1 என்னது, dy by dx கண்டுபிடிக்கணும், d2y by dx square கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 2 என்னது, நம்ம கண்டுபிடிச்ச dy by dxஐ 0ன்னு போடணும். 0ன்னு போட்டால் எக்ஸுக்கு வேல்யூ கிடைக்கும், அதுதான் a. அடுத்த தேர்ட் ஸ்டெப், நம்ம கண்டுபிடிச்ச x = aஐ சரியா உனக்கு
நம்ம கண்டுபிடிச்ச x equal to a d square y by dx squareல சப்ஸ்டியூட் பண்ணு. சரி, சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர் பாசிட்டிவாக கிடைச்சா மினிமம், நெகட்டிவாக கிடைச்சா மேக்ஸிமம். அவ்வளோதான். சரியா, நம்ம டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயரில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் நம்பர் கிடைக்குது அப்படின்னா ஒய் ஹேஸ் அ மினிமம். சரி, அப்படி கான்ட்ராஸ்டாக பார்த்துக்கோ. பாசிட்டிவ்னா மினிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. அந்த புள்ளியில் எக்ஸ் வந்து என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, மினிமம் வேல்யூ அந்த பாயிண்டில் தான் இருக்குது. அந்த வேல்யூ என்னன்னு வேணும்னா ஒய்யில் அந்த எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் தானே, எக்ஸுக்கு அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணலாம். நெகட்டிவாக வந்துச்சுன்னா மேக்ஸிமம். சரி, அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்டெப் 1லேருந்து சொல்கிறேன். ஸ்டெப் 1 dy by dx d square y by dx square என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 2 dy by dxஐ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸ்டெப் 3 இதை 0 சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். அந்த எக்ஸை கொண்டு d square y by dx ஸ்கொயரில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாசிட்டிவ் நம்பர் கிடைச்சதுன்னா மினிமம், நெகட்டிவ் நம்பர் கிடைச்சதுன்னா மேக்ஸிமம். அவ்வளோதான். சரியா, இப்போ மினிமம் வேல்யூ வேணும்னா நம்ம அதே எக்ஸ் ஈக்குவல் டு ஏயை கொடுத்துருக்குற ஒய்யில் சப்ஸ்டியூட் பண்ணணும். First question, find the minimum value of x square minus 10x. சரியா, இப்போ கொடுத்துருக்கிறது y equal to x square minus 10x கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டெப் 1 கண்டுபிடிச்சிடலாமா? ஸ்டெப் 1 என்ன கண்டுபிடிக்கணும்? dy by dxும் கண்டுபிடிக்கணும், d square y by dx ஸ்கொயரும் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? x ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x மைனஸ் 10 இன்ட்டு x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போ 2x மைனஸ் 10 அதுதான் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 2 இன்ட்டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, 10 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. நம்பர் தனியாக வந்திருக்கு 0. இதுலேயும் பெருசாக டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா எதுவும் உனக்கு வராது. சிம்பிள் தான். கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, எக்ஸ் கியூப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது 3x ஸ்கொயர். இவ்வளோ தான். இதை வச்சு இந்த சம் ஃபுல்லாக முடிச்சிடலாம். சரியா, இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? dy கண்டுபிடிச்சிட்டோம், d ஸ்கொயர் y கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஸ்டெப் 2 என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதை ஈக்குவல் டு 0ன்னு போடணும். ஈக்குவல் டு 0ன்னு போட்டு எக்ஸுக்கு மதிப்பு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச மதிப்பை எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்? இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா, நமக்கு டி ஸ்கொயரில் ஆன்சரில் என்ன இல்லை, எக்ஸே இல்லை. கண்டுபிடிச்சாலும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னு உனக்கு லாஸ்ட்டு தெரியும் பாரு. ஸ்டெப் 2 ஃபார் மேக்ஸிமா ஆர் மினிமா. மேக்ஸிமம்னாலும் சரி மினிமம்னாலும் சரி ஸ்டெப் 1 வந்து இதுதான். dy by dx equal to 0. அப்போ 2x minus 10 equal to 0. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணு. 2x equal to 5ன்னு கிடச்சிரும். இப்போ x equal to 5 கிடச்சிருச்சு. dy by dx 0 போட்டோம், எக்ஸுக்கு வேல்யூ கிடச்சிருச்சு. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் உனக்கு சரியாயிட்டா? dy by dx equal to 0 at x equal to இதை கொண்டு டி ஸ்கொயரில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அட் எக்ஸ் ஈக்குவல் டு 5 டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலும் பண்ணலனாலும் அந்த வேல்யூ என்னது தான்? 2ன்னு தான் இருந்தது. அங்கே எக்ஸே இல்லை, இருந்தால் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ 2ங்கிறது பாசிட்டிவ் வேல்யூ. இஸ் அ பாசிட்டிவ். பாசிட்டிவ்னா என்ன சொல்லியிருக்கோம்? மினிமம்னு சொல்லியிருக்கோம். டி ஸ்கொயர் ஒய் வந்து பாசிட்டிவாக வந்துச்சுன்னா ஒய் ஹேஸ் மினிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 5. சரியா, அந்த மினிமம் வேல்யூ என்ன அப்படின்னு தெரியணும்னா அந்த எக்ஸ் ஈக்குவல் டு 5ஐ ஒய்யில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா, ஒய் ஹேஸ் அ மினிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு பார்த்துட்டோம். அப்போ அந்த மினிமம் வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா மினிமம் வேல்யூ இஸ் ஒய் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 5. சரியா, மினிமம் வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு 5ங்கிற பாயிண்டில் மினிமம் வேல்யூ அட்டைன் பண்ணுதுன்னு நம்ம சொல்லிட்டோம். சரியா, அப்போ ஒய் கொடுத்துருக்குற சம்மில், உனக்கு கொடுத்துருந்த சம்மில் எக்ஸ் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் 5 சப்ஸ்டியூட் பண்ணால் மினிமம் வேல்யூ கிடச்சிரும். ஃபைண்ட் த மேக்ஸிமம் வேல்யூ. இதே சம் மாதிரி தான். ஃபஸ்ட்டு சம் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான். முதல்ல 2 டெரிவேட்டிவ் dy by dx d square y by dx கண்டுபிடிச்சிரு.
அடுத்து dy by dx 0ன்னு போடு, எக்ஸுக்கு பதிலாக 2 வேல்யூ கிடைக்கும். அந்த x equal to 2வை d square y by dx ஸ்கொயரில் சப்ஸ்டியூட் பண்ணு, நமக்கு நெகட்டிவ் வந்ததுன்னா மேக்ஸிமம், y has a maximum at x equal to 2, x equal to 2ங்கிற பாயிண்டில் மேக்ஸிமம். அப்போ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் y அப்படின்னா என்னது, அந்த கொடுத்துருக்க ஒய்யில் எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணு, y equal to 4ன்னு கிடச்சிரும். Find the maxima and minima are ரெண்டுக்கும் ஒரே சம் தான். டேர்னிங் பாயிண்ட்டும் மேக்ஸிமம் மினிமாவுக்கு இன்னொரு பேர், அவ்வளோதான். சரியா, டேர்னிங் பாயிண்ட்டும் மேக்ஸிமம் மினிமாவும் சேம் தான். சம்மில் உனக்கு மேக்ஸிமம் மினிமா கண்டுபிடின்னு சொல்லாமல் டேர்னிங் பாயிண்ட்ஸை கண்டுபிடி அப்படின்னாலும் நீ இதுதான் செய்யணும். சரியா, இது கொஞ்சம் பெரிய கொஸ்டின், 10 மார்க் கொஸ்டின், நல்லா கவனிச்சுக்கோ. கொடுத்துருக்குற ஒய்யை எழுதிக்கோ. ஸ்டெப் 1, 2 டெரிவேட்டிவும் கண்டுபிடிக்கணும். dy by dx கண்டுபிடிக்கணும், d square y by dx ஸ்கொயரும் கண்டுபிடிக்கணும். அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் செய். 2 கான்ஸ்டன்ட், எக்ஸ் கியூபை பண்ணால் 3x ஸ்கொயர் மைனஸ் 15, எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் 2x ப்ளஸ் 36, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இப்போ பாரு, உனக்கு 6x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 36. சரி, உடனே அடுத்த டிஃப்ரென்ஷியேஷன் கண்டுபிடிச்சிரு. உடனே என்ன பண்ணிடணும், d square y by dx ஸ்கொயர் 6x ஸ்கொயரை பண்ணால் 2x மைனஸ் 30, எக்ஸை பண்ணால் 1 ப்ளஸ் 36 கான்ஸ்டன்ட், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போ என்ன வரும், 12x மைனஸ் 30. இப்போ 2 டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன செய்யணும், புட் dy by dx equal to 0, அதுதான் ஸ்டெப் 2. dy by dx நமக்கு என்ன வந்தது, 6x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 36 ஈக்குவல் டு 0ன்னு போடணும். பெரிய நம்பராக இருக்குது, அப்போ சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாரு. எல்லா டேர்மே இதில் 6ஆல் டிவைட் ஆகும். அப்போ எல்லாத்தையும் த்ரூ அவுட்டாக என்ன பண்ண, 2 சைடும் 6ஆல் டிவைட் பண்ணிக்கோ. டிவைட் பண்ணிவிட்டு t மெத்தடில் பிரிக்கலாம். என்ன வருது, 6 வருது. அப்போ 3 2s ஆர், அப்போ சென்டரில் மைனஸ் வருது. சரியா, மேலே ப்ளஸ் வருது. சரியா, அப்போ என்ன பண்ணணும், ப்ளஸ் வந்தாலே ரெண்டுக்கும் ஒரே சைன். அப்போ x மைனஸ் 3, x மைனஸ் 2. அப்போ x மைனஸ் 3யை 0ன்னு போட்டோம்னா x ஈக்குவல் டு 3 கிடைக்கும். சரியா, இதை 0 போட்டால் x ஈக்குவல் டு 3, இதை 0ன்னு போட்டோம்னா மைனஸ் 2 அங்கே வரும்போது ப்ளஸ் 2. அப்புறம் 2 வேல்யூஸ் வருது. சரியா, நமக்கு எப்போ இது வரைக்கும் உள்ள சம்மில் என்ன பார்த்தோம், dy by dx, d square y by dx ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். dy by dxஐ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம், எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூவை d square y by dx ஸ்கொயரில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஆனால் இந்த சம்மில் நமக்கு என்ன இருக்குது, 2 வேல்யூஸ் கிடச்சிருக்கு. அப்போ ஸ்டெப் 3 மட்டும் நம்ம 2 தடவை செய்யணும். ஸ்டெப் 3 அட் x equal to 3, x equal to 3ங்கிற பாயிண்டில் ஸ்டெப் 3யை செய்ய போகிறோம். அட் x equal to 3, அப்போ d square y by dx ஸ்கொயர் அட் x equal to 3, d square y by dx ஸ்கொயர் x equal to 3ல் கண்டுபிடிக்கணும். அப்போ 12x மைனஸ் 30 இருந்தது, எக்ஸுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணு, ஆன்சர் 6. சரியா, 6ங்கிறது பாசிட்டிவாக நெகட்டிவா, பாசிட்டிவ். சரியா, அப்போ பாசிட்டிவ் வந்ததுன்னா அந்த 6ங்கிற வேல்யூ நமக்கு அதுக்கப்புறம் தேவையில்லை. பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த நம்பரை நம்ம எங்கேயும் யூஸ் பண்ண போகிறதில்ல. சரியா, நமக்கு தேவையானது அந்த x equal to 3ங்கிறது தான் உனக்கு தேவை. சரி, பாசிட்டிவ் வந்தால் மினிமம்னு சொல்லியிருக்கேன், நெகட்டிவ் வந்தால் மேக்ஸிமம். சரி, அப்போ பாசிட்டிவ் வந்துட்டு அப்போ y has minimum at x equal to 3. அப்போ அந்த மினிமம் வேல்யூ என்னன்னு வேணும்னா அந்த 3யை தான் என்ன பண்ணணும், ஒய்யில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா, மினிமம் கண்டுபிடிச்சிட்டோம். x equal to 3ங்கிற பாயிண்டில் மினிமம் இருக்குது. அப்போ அந்த மினிமம் பாயிண்ட் என்ன அப்படின்னா என்னது, அந்த ஒய்யில் சப்ஸ்டியூட் பண்ணு. மினிமம் வேல்யூ இஸ் கொடுத்துருக்க சம், ஒய் எடுத்துக்கோ, ஒய்யில் அந்த எக்ஸுக்கு பதிலாக 3யை சப்ஸ்டியூட் பண்ணு. மினிமம் பாயிண்ட், மினிமம் வேல்யூ என்ன வந்திருக்கு, 45. அப்போ பாயிண்ட் கேட்டிருக்காங்க, டேர்னிங் பாயிண்ட்ஸ்னாலும் மேக்ஸிமம் பாயிண்ட் மினிமம் பாயிண்ட்டுன்னு அர்த்தம். சரியா, அப்போ அந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் கமா ஒய், எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டோம், 3 போட்டோம்,
ஒய்க்கு என்ன வந்தது 45. அப்போ 3,45ங்கிறது தான் மினிமம் பாயிண்ட். சரி, இப்போ என்ன பண்ணோம், x = 3 x = 2ன்னு 2 பாயிண்ட்ஸ் வந்தது. நம்ம ஒரு பாயிண்டில் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அதே ஸ்டெப் 3யை x = 2க்கு மறுபடியும் செய்யணும். ஸ்டெப் 3 at x = 2 சேம் டிட்டோ செய்ய பார்ப்போம். d²y/dx² at x = 2. அப்போ அதில் ஃபுல்லாக 2வை சப்ஸ்டியூட் பண்ணு. ஆன்சர் -6 வருது. சரியா, 12x - 30. எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது -6. அப்போ இட் இஸ் அ நெகட்டிவ். சரியா, மைனஸ் வருது, நெகட்டிவ்னு வருது. அப்போ நெகட்டிவ் வந்தால் மேக்ஸிமம். சரியா, நெகட்டிவ் வந்தால் மேக்ஸிமம் எந்த புள்ளியில், x = 2ல். அப்போ x = 2ல் y has a maximum. சரி, உடனே அந்த மேக்ஸிமம் பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். முதல்ல மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிட்டோம்னா அந்த x = 2வை ஒய்யில் சப்ஸ்டியூட் பண்ணு, கொடுத்துருக்குற சம்மில் சப்ஸ்டியூட் பண்ணு. பாயிண்ட்னா என்னது, x = 2 போடும்போது 45 46 வந்தது. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. 2,46 இதுதான் என்னது மேக்ஸிமம் பாயிண்ட். உனக்கு பொதுவாக சம் இப்படி தான் கேட்பாங்க. ஃபைண்ட் த மேக்ஸிமா ஆர் மினிமா ஃபார் y = 4x - 2x². புக்கில் பாரு, நம்ம எழுதின மாதிரி ஸ்டெப் 1 ஸ்டெப் 2லாம் போடலை, டேரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. dy/dx d²y/dx². அது அந்த x = 1 எதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க, d²y/dx²ல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன வருது, -4. நெகட்டிவ்னு வார்த்தை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக <0 போட்டிருக்காங்க. <0ன்னா என்ன அர்த்தம், நெகட்டிவ்னு அர்த்தம். 0 விட கம்மியாக இருக்குது, நெகட்டிவ். சரி, நம்ம பாயிண்ட் x ஆக்சிஸ் y ஆக்சிஸில் பார்க்கும்போது என்ன ஆயிடும், நமக்கு இங்கே ஃபுல்லாக இங்கே நடுவில் 0, இங்கே 1 2 3 வரும், இங்கே -1 -2ன்னு இருக்கும். சரியா, அப்போ <0. அப்போ 0க்கு லெஸ்ஸன்னா நெகட்டிவ் ஆயிரும். <0 இந்த சைடு ஃபுல்லாக என்னது பாசிட்டிவ். அப்போ நெகட்டிவ் வந்துச்சுன்னா y is maximum at x = 1. y is maximum at x = 1. உடனே மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிரு. மேக்ஸிமம் வேல்யூனா என்னது, ஒய்யில் அந்த 1னை சப்ஸ்டியூட் பண்ணால் மேக்ஸிமம் வேல்யூ கிடச்சிரும். பாயிண்ட் கேட்டாங்கன்னா x, y 1, 2ன்னு எழுதிடணும். அடுத்து மினிமம் வேல்யூ, சேம் ப்ரொசீஜர் தான். 2 டெரிவேட்டிவ் கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் 0 போடு, x கிடைக்கும். எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணால் பாசிட்டிவாக வருது. அப்போ மினிமம் வேல்யூன்னு அர்த்தம். மினிமம் வேல்யூ வேணால் கொடுத்துருக்க சம்லேயே அதை சப்ஸ்டியூட் பண்ணு. அடுத்த சம் பாரு. இதே மாதிரி தான் dy/dx d²y/dx² கண்டுபிடிச்சாச்சு. dy/dx 0ன்னு போடணும். dy/dx 0ன்னு போட்டாச்சு. நமக்கு t மெத்தடில் பிரிக்கணும். சரியா, பெரிய நம்பராக இருக்குது, 6ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். 6ஆல் டிவைட் பண்ணிவிட்டு t மெத்தட் -1 மேலே மைனஸ் வந்ததுனால இங்கே நடுவில் இருக்கிற மைனஸ் சைனை பெரிய நம்பருக்கு தான் பண்ணணும். 3 2s are 6ன்னு எடுத்து பார்க்கலாம். 3 2s are 6. இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ பெரிய நம்பருக்கு மைனஸ், சின்ன நம்பருக்கு ப்ளஸ். அப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். மைனஸ் இன்டு ப்ளஸ் மைனஸ். 3 2s are 6. ஆட் பண்ணுங்கள். -3 + 2 என்ன ஆகும், -1. அப்போ x - 3 இன்ட்டு x + 2 = 0. -3 அங்கே கொண்டு போ, +3 ஆகும். அதேமாதிரி +2 அங்கே கொண்டு போ, -2 ஆகும். அப்போ இங்கேயும் நமக்கு x = 3 x = -2ன்னு 2 பாயிண்ட் கிடச்சிருக்கு. அப்போ தேர்ட் ஸ்டெப்பு 2 தடவை பண்ணணும். when x = 3 x 3ஆக இருக்கும்போது d²y/dx² என்னன்னு பார்த்துக்கோ. அப்போ என்ன வரும் உனக்கு, 12x - 6 சப்ஸ்டியூட் பண்ணால் 30. இட்ஸ் அ பாசிட்டிவ் நம்பர். பாசிட்டிவ்னு போடாமல் புக்கில் ஃபுல்லாக என்ன போட்டிருப்பாங்க, <0ன்னு போட்டிருப்பாங்க. <0னா பாசிட்டிவ்னு எழுதிக்கோ நோட்டில் எழுதும்போது. அப்போ வென் பாசிட்டிவ் வந்தால் மினிமம், பாசிட்டிவ் வந்தால் மினிமம் எந்த புள்ளி சப்ஸ்டியூட் பண்ணும்போது, 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது. அப்போ மினிமம் வேல்யூ ஆஃப் ஒய் வேணும்னா அந்த 3யை
ஒயில் சப்ஸ்டியூட் பண்ணு. சப்ஸ்டியூட் பண்ணால் -71. உடனே பாயிண்ட்டும் கண்டுபிடிச்சிரு. மினிமம் பாயிண்ட் இஸ் எக்ஸ் கமா ஒய். எக்ஸுக்கு பதிலாக 3, ஒய்க்கு பதிலாக -71. ஓகே. அடுத்து இன்னொரு பாயிண்ட்டும் நமக்கு கிடச்சிது, -2. சரியா? அப்போ அந்த -2லையும் இதே மாதிரி நம்ம செய்யணும். சரியா? -2ல் d²y/dx² என்ன வருது? -30 வருது. லெஸ் தென் 0. லெஸ் தென் 0ன்னா என்ன அர்த்தம்? நெகட்டிவ். நெகட்டிவ் வந்துடுச்சு. -2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் மேக்ஸிமம்னு வருது. அப்போ அதை கொண்டு ஒயில் சப்ஸ்டியூட் பண்ணு. மேக்ஸிமம் பாயிண்ட் வர்ற ஆன்சர் தான் ஒய். மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஒய். எந்த வேல்யூ போட்டோம் எக்ஸுக்கு? -2. அப்போ -2, 54. அடுத்த சம் பாரு. இதில் ஒரு சின்ன வித்தியாசம். நமக்கு இதுக்கு முந்தின சம்லாம் a6x³ + 15x² அப்படின்னு நம்பரை விரித்து கொடுத்துட்டாங்க. 4 டேர்ம் வந்துருச்சு உனக்கு. இதில் எப்படி கொடுத்துருக்காங்க? x - 1² இன்ட்டு x - 1ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நமக்கு யூவி மெத்தட் அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். சரி, அது கொஞ்சம் உனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். வேறு மெத்தடுக்குள்ளேயே போக வேண்டாம். சிம்பிளாகவே நம்ம செய்கிற மாதிரியே நீ பார்த்துக்கிடுவோம். அப்போ அதனால் என்ன செய்கிறோம்? முதல்ல இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன். x - 1² அப்போ a - b². அப்போ a² + b² - 2ab. அந்த ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ a² என்ன வரும்? x² + b² என்னது? +1 - 2ab. -2 × x × 1. அப்போ -2x. டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோ. சரியா? முதல்ல a - b². அதுக்கப்புறம் என்னது? x - 2 வெளியில் இருக்குது. அதை வேறு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ எக்ஸை வச்சு ஃபுல்லாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. இங்கே ஒரு 2x². அப்போ ஆட் பண்ணால் -4x². இங்கே ஒரு x, இங்கே ஒரு 4x. அப்போ 5x -2. இப்போ வந்து y நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் சம்மரி செய்யலாம். சரியா? இந்த சம்மை வந்து நம்ம டேரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. யூவி மெத்தட்லாம் யூஸ் பண்ண வேண்டி வரும். அதனால் வேண்டான்னு சொல்லிவிட்டு முதல்ல a - b² ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வெளியில் ஒரு x - 2 இருக்குது. அதில் உள்ள ஒவ்வொரு டேர்ம் வச்சு இங்கே உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா ஒரு x³ ஒரு 4x², ஒரு 5x, ஒரு -2 நமக்கு சிம்பிள் டேர்ம்ஸாக வந்தது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு. இப்போ வழக்கம் போல் செய். 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோ. இப்போ y இதுதான் y, இது dy, இது d²y கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன செய்யணும்? இதை = 0 போடணும். 0 போடு. இந்த மெத்தட் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? 3x² - 8x + 5 வந்திருக்கு. நீ இதில் உள்ள மெத்தட் வேண்டாம். சரியா? நம்ம t மெத்தடில் பிரிச்சிடலாம். t மெத்தடில் பிரிக்கணும்னா இங்கே 3 இருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள சம்லலாம் x² முன்னாடி எதுவுமே இருக்காது. இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? 3 5 என்னது? 15 எடுத்துக்கிடணும். சரியா? 15 எடுத்துக்கோ. அப்போ 5 3 அதே எடுத்துக்கலாம். 5 3 15. ஏன்னா இங்கே 8 வரணும். சரியா? 8 வரணும். அப்போ 5 3 எடுத்துக்கோ. நடுவில் இருக்க சைன் தான் ரெண்டுக்குமே போடணும். -5. இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆயிரும்? +15 ஆயிரும். ஆட் பண்ணால் என்ன வரும்? -8. இங்கே முன்னாடி 3 இருக்குதுனால 3xன்னு கீழே போட்டுக்கோ. சரியா? இப்போ எழுதும்போது என்ன வரும்? 3x - 5 இன்ட்டு இந்த 3 3 கேன்சல் ஆயிரும். 3 3 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன ஆயிரும் உனக்கு? x - 1. 0. 3x - 5 0 போடு. அப்போ என்ன வரும் உனக்கு? x = 5/3 கிடச்சிரும். -5 அங்கே போனால் +5 இன்ட்டு 3 அங்கே போனால் /5. அடுத்து x - y 1 0 போடு. x = 1 கிடச்சிரும்.
இப்போ ஸ்டெப் 2 கம்ப்ளீட்டட். சரியா, முதல்ல என்ன பண்ணோம், சம்மை சிம்பிளிஃபை பண்ணோம், ரெண்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சோம், dy/dx 0ன்னு போட்டோம், நமக்கு எக்ஸுக்கு 2 வேல்யூ. இப்போ ஸ்டெப் 3 ரெண்டு பாயிண்ட்லையும் செய்யணும். when x = 5/3 d²y/dx² சப்ஸ்டியூட் பண்ணி 2ன்னு வருது. இதில் கொஞ்சம் சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. 2ன்னு வருது. 2 வந்து என்னது, பாசிட்டிவ். பாசிட்டிவ்னா என்ன அர்த்தம், y is minimum when x = 5/3. அப்போ மினிமம் வேல்யூ வேணும்னா கொடுத்துருக்குற சம்மில் கொடுத்துருக்க கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின்லேயே சப்ஸ்டியூட் பண்ணிடு, ஈஸியாக வந்துடும். x = 5/3 சப்ஸ்டியூட் பண்ணு. அடுத்து இன்னொரு பாயிண்ட் இருந்தது, x = 1. அப்போ அதையும் d²y/dx² சப்ஸ்டியூட் பண்ணி -2ன்னு வருது. அப்போ மேக்ஸிமம் நெகட்டிவ் வந்ததுன்னா மேக்ஸிமம் வேல்யூவும் கண்டுபிடிச்சிரு. அடுத்த கொஸ்டின், show that sin x into 1 plus cos x has a maximum when x = π/3. இதுக்கு முன்னாடி உள்ள சம்லலாம் நம்ம தான் அந்த x = 2வா, x = 3யா, x = 5/3யான்னு நம்ம தான் கண்டுபிடிச்சோம். சரியா, dy/dx கண்டுபிடிச்சி அது 0ன்னு போட்டோம்னா தான் நமக்கு அந்த x வேல்யூவே கிடைக்கும். இந்த சம்மில் என்ன சொல்லிட்டாங்க, அவங்களே x = π/3ன்னு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த பாயிண்டில் இந்த ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. y ஈக்குவல்ட்டுங்கிறத அவங்க யூஸ் பண்ணல. to prove y is maximum when x = π/3. அப்போ மேக்ஸிமத்துக்கு என்ன கண்டிஷன் உண்டு நமக்கு, dy/dx = 0 at x = π/3. ஃபஸ்ட்டு கண்டிஷன் அது தானே, மேக்ஸிமம் மினிமம் ரெண்டுக்குமே ஃபஸ்ட்டு கண்டிஷன் சேம் தான். dy/dx is 0 at the point x = a. அடுத்தது d²y/dx² வந்து என்ன வரணும், நெகட்டிவ் வரணும். மேக்ஸிமம்னா என்ன வரணும், நெகட்டிவ்னு வரணும். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ கொடுத்துருக்கிறது y. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க, uv மெத்தட். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு uv மெத்தட். இது u, இது v. uv மெத்தட்னா எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், u dv/dx ப்ளஸ் v du/dx. சரியா, யூவை வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ப்ளஸ் வியை வச்சுட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதேமாதிரி பண்ணியிருக்காங்க. sin x அப்படியே வச்சுருக்காங்க. 1 + cos டிஃப்ரென்ஷியேட் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ப்ளஸ் cos x பண்ணால் -sin x. அடுத்து ப்ளஸ் இந்த டேர்ம் அப்படியே வச்சிடணும். sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. சரியா, இப்போ உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணு. அப்போ -sin²x, இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் cos x ப்ளஸ் cos²x. நமக்கு ஒரு ஃபார்முலா உண்டு, cos²x -sin²xனா cos 2x, அதுதான் ஃபார்முலா. அப்போ cos²x -sin²xக்கு பதிலாக cos 2xன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ இதுதான் dy/dx கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்டெப் 1ல் ஒரு இது கண்டுபிடிச்சிட்டோம். இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி என்ன கண்டுபிடிக்கணும், d²y/dx² கண்டுபிடிக்கணும். அப்போ cos 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் x போட்டுட்டு இந்த 2வால் மல்டிப்ளை பண்ணணும். இன்ட்டு 2, அந்த 2வை தான் முன்னாடி எழுதியிருக்காங்க. -2 sin 2x. அடுத்து cos 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -sin x. இப்போ 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்டெப் 1 சரியா அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஸ்டெப் 1 என்னது, dy/dx is 0 at x = π/3. அப்போ 0 பாரு, π/3 x வர இடத்துலலாம் சப்ஸ்டியூட் பண்ணேன் dy/dxல. π/3, பைனா எவ்வளவு, 180 டிகிரி பை 3, 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 60 டிகிரின்னு வரும். 60 டிகிரி. அப்போ இங்கே என்ன இருக்குது, 60, முன்னாடி என்ன இருக்குது 2, 60 × 2 என்ன வரும், 120 டிகிரி. இங்கே 60 டிகிரி. வேல்யூ போட்டுக்கோ. சரியா, 120 டிகிரியே எப்படி பிரிப்பாங்கன்னா 180 - 60. 120 எப்படி பிரிப்பாங்கன்னா 180 - 60. அப்போ 180 - 60னா செகண்ட் குவாட்ரண்டில் வரும். 180க்கு கம்மி, 120னா செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ என்ன பண்ணிடலாம் நம்ம, செகண்ட் குவாட்ரண்ட்
சைன் தான் பாசிட்டிவ். ஏஎஸ்டிசின்னு போடுவேன்ல, அதில் சைன் தான் பாசிட்டிவ். அப்போ காசு வந்து என்ன ஆயிரும், நெகட்டிவ் ஆயிரும். மைனஸ் 180 மைனஸையும் விட்டு 60 மட்டும் வச்சுக்கோ. அப்போ மைனஸ் காஸ் 60 ப்ளஸ் காஸ் 60 0. இல்லாட்டா நீ என்ன பண்ணிடு, டேரெக்டாக 0ன்னு போட்டுரு. இவ்வளோ கேல்குலேஷன் வேண்டாம், சம்மும் விடக்கூடாது. அட்டன் பண்ணணும்னு நினச்சேன்னா x = π/4 போட்டு அப்படியே 0ன்னு போட்டுரு. அடுத்து செகண்ட் கண்டிஷன் என்ன ப்ரூவ் பண்ணணும், அதே பாயிண்டில் d²/dx² நெகட்டிவ் வருதான்னு ப்ரூவ் பண்ணணும். அதில் d²/dx² சப்ஸ்டியூட் பண்ணு. அதே மாதிரி π/3 வர இடத்துலலாம் 60 டிகிரின்னு போடு. π/3. அடுத்த கொஸ்டின், AB is 8 cm லாங். சரி, நீ ஏன் செய்ய போகிற கண்டிஷன் மட்டும் சொல்லிடுறேன். ஏபிங்கிறது 8 cm லாங். அப்போ ஏலேருந்து பிக்கு 8 cm, மொத்தம் ஏலேருந்து பிக்கு டோட்டல் 8 cm. இது ஏ, இது பின்னு வச்சுக்கலாம். ஃபைண்ட் அ பாயிண்ட் சி ஆன் ஏபி. சிங்கிற பாயிண்ட் நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ தட் 3ac² + bc² may be a minimum. அப்போ இதுதான் நம்ம மினிமம்னு கொண்டு வரணும். y = இது தான் எடுத்துக்கிடணும். சரியா? அப்போ இங்கே எக்ஸ்ன்னு எடுக்கிறோன்னு வச்சுக்கோ. ஏலேருந்து சி வர எக்ஸ். ஏன்னா மொத்தம் எவ்வளோன்னு சொல்லியிருக்கோம், 8 cm சொல்லியிருக்கோம். இங்கேருந்து இங்கே வரைக்கும் எக்ஸ்னா மீதி உள்ளது என்னது, 8 - x. புரியுதா? மொத்தம் 8 cm. இதுலேருந்து இது வரைக்கும் 3 cm. மீதி உள்ளது என்னது, 5 தான் இருக்கும். இந்த 5 எப்படி கண்டுபிடிச்சோம், 8லேருந்து இந்த 3 மைனஸ் பண்ணிட்டோம். அப்போ உனக்கு AC = x, BC = 8 - x. கொடுத்துருக்கிறது y = 3ac² + bc². அதில் சப்ஸ்டியூட் பண்ணு. 3x² + 8 - x the whole square. இப்போ நம்ம அந்த இதுக்கு முன்னாடி ஒரு சம் செஞ்ச மாதிரி a - b the whole square படி எக்ஸ்பேண்ட் பண்ணு. இது இல்லாட்டா நீ அப்படி கூட வச்சு செஞ்சுக்கலாம், இப்படி வச்சு செய்ய வேண்டாம். சரியா? இந்த மெத்தட் வேண்டாம். நீ என்ன பண்ணு, a - b the whole square படி எக்ஸ்பேண்ட் பண்ணி நீ தான் செய்யணும். இந்த மெத்தட் செய்யக்கூடாது. a - b the whole square எக்ஸ்பேண்ட் பண்ணி 3x² ஆட் பண்ணு, y கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீ dy/dx d²/dx² கண்டுபிடி. dy/dx அப்போ y is minimum. இந்த பாயிண்ட் C is x = 2ங்கிற பாயிண்டில் மினிமம்னு இருந்துச்சு. அப்போ x = 2. அப்போ எக்ஸை வந்து எப்படி எடுத்திருந்தோம், இது ஏபினா இங்கே எக்ஸ் டிஸ்டன்ஸில் சி எடுத்திருந்தோம். சரியா? அப்போ அந்த x = 2 வந்திருக்கு. அப்போ எக்ஸ், அப்போ சிங்கிற பாயிண்ட்டு ஏலேருந்து 2 cm தள்ளி இருக்குது அப்படின்னு நம்ம முடிச்சிடலாம் ஆன்சரை. ஓகே, எக்ஸசைஸ் சம் நிறைய இருக்குது, எல்லாம் செஞ்சு பாரு. மேக்ஸிமம் சில சம்முக்கு ஆன்சர் பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க, நீ அந்த மாதிரி சம்மாக செஞ்சு பாரு. ஓகே, இதில் கண்டிப்பாக ஒரு 10 மார்க்கு 3 மார்க் எல்லாமே வரும். சரியா? இந்த தேர்ட் யூனிட் உனக்கு முடிஞ்சுது. வெலாசிட்டி அண்ட் அக்சலரேஷன், மேக்ஸிமா மினிமா, டேஞ்சன்ட் அண்ட் நார்மல், மூணுலேயுமே கண்டிப்பாக என்ன வரும், உனக்கு 10 மார்க் வரும், 3 மார்க் 1 வேர்ட் எல்லாமே வரும். இம்பார்ட்டன்ட் யூனிட், நல்லா கவனிச்சுக்கோ. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.